புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி கேட்போமா? இயேசுவே ராஜாதி ராஜனே, கண்மலையானவரே, எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 கூட வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. கேட்டார். அவன் என்ன கேட்டாராம்? சத்தத்தை கேட்டார். இப்ப ஆகார் பாருங்க, இந்த சம்பவம் எல்லாமே தெரியும். ஒரு வனாந்தரமான இடம். அங்க ஆகாரம் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போறா, தண்ணிக்காக கவலைப்படுகிறான். ஆனா அந்த பிள்ளையுடைய சத்தத்தை ஆகாரு கேட்கிறாள் இல்லையோ, தேவன் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்கறீங்க இல்லையோ, ஒருவேளை நீங்க மதிக்கிறீங்க இல்லையோ, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் சத்தத்தை கேட்கிற தேவன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். அப்ப தேவனுடைய சத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட உங்களுடைய சத்தத்தை, நீங்கள் படுகிற அந்த வேதனைகளை, உங்களுடைய 4 சுவத்துக்குள்ளே நீங்கள் படுகிற அந்த சத்தத்தை என்ன பண்றாரு? ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்க கேட்காம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் கேட்காம இருக்கலாம், உங்க மனைவி கேட்காம இருக்கலாம், உங்க கணவர் கேட்காம இருக்கலாம், இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்காம இருக்கலாம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய என்ன, நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அதே மாதிரி என்ன பண்றாரு? அவரு சத்தத்தை நம்ம என்ன பண்ண கேட்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணுவோம்? என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல, என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி எந்தனையோ காரணம் சொல்றோம். என்னைக்காவது அவரு சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி ஒரு உபவாசம் பண்ணி, ஒரு காத்திருந்து ஆண்டவரோடு பேசுவாராக என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசினா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவராக இயேசுவேன் பேசுகிற தெய்வம் கர்த்தருக்குமே. அப்ப நீங்க ஒரு நாள் கால நேரத்துல உங்க குடும்பத்தோடு பேசுறீங்க, உங்க பிள்ளைகிட்ட பேசுறீங்க, கணவர்கிட்ட பேசுறீங்க, யாராட்ட போன் பண்ணி பேசுறீங்க. பேசுறது நல்லது, ஆனா பேசணும், பேசாம அமைதியா இருக்கக்கூடாது. ஆமா, எதை பேசணும் அதை பேசணும். ஆனா இங்க பேச வேண்டிய நபர் நம்ம வானத்தையும் உண்டாக்குன கத்திடத்துல நீங்க பேசுறத அவர் கேட்பாரு, அவர் பேசுறது நீங்க கேட்கணும். அதான் ஒரு உறவு. கர்த்தருக்கு மகிமை. நீ நிலைத்திருக்கும் பொழுது அநேக கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, ஆமை, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன். அப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை அவன் எந்த ஒரு போக்குவரத்து இல்லாம இருக்கலாம், எந்த ஒரு பசுவசி இல்லாம இருக்கலாம், ஒரு குக்கிராம இருக்கலாம். எப்படிப்பட்ட நீ, அதாவது ஆழத்திலிருந்து அவர் சத்தத்தை கேட்கிற தேவன். ஆழத்திலிருந்து சத்தமிட்டு கூப்பிட்டே பாதளத்துல படுக்கப்பட்டாலும் தேவன் அங்கே இருக்கு. அப்ப ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சபத்தை நீங்க சமூகத்தை தேடணும். ஏசப்பா என்னோட நீங்க பேசுங்கப்பான்னு கேட்கணும். அவர் பேசுறது நம்ம எதிர்த்து போயிடும். ஆனா நம்ம பேசுறது அவர் கேட்கறது நம்ம துடிக்கிறோம். சொல்ல போறது இல்லாம நான் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க, நான் பேசுறது என்ன பண்றாங்க. ஒருவேளை ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன பண்ணும்? இந்த நாள்ல கர்த்தனோடு பேசுகிறா, அந்த சிறுபுலை மூலம் பேசுவார். எப்படியாவது ஆண்டவர் பேசாம இருக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஆண்டவர் வாயை விரிவாய் திற அப்படிங்கிறார். குழந்தை திறக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாலகர் வாயில துதிகளை உண்டு பண்ணுகிற தேவன். சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல பாடல்களை கத்துக் கொடுங்க. இயேசுனுடைய பாடல்களை, ஆண்டுடைய பாடல்களை, தெய்வத்துடைய பாடல்களை, ஆண்டுடைய நாமங்களை உச்சரிக்க வைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளுக்கு எதை நம்ம சொல்லித்தரோம்? இயேசு என்ற நாமத்தை கொடுத்துதானே இந்த பாடல்களை என்ன பண்ணி உச்சரித்து எதாவது பாடல் வந்துச்சு இன்னைக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய பாடல்களை அதை உச்சரிக்க வைங்க. ஒருவேளை அந்த குழந்தை அழுகிறத சத்தத்தை என்ன பண்ணாரு? ஆண்டவர் 2 முறை சொல்லுவது கேட்டார். உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் குடும்பத்துக்கு அற்புதங்கள் நிச்சயமா இந்த ஆகாருக்கு செய்த ஆண்டவர், அந்த ஆகாருடைய பிள்ளைக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். அவர் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார்.
எனக்கு அருமையா தேவ பிள்ளை நிச்சயம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். யாரோடு பேசுங்க, அவர் சத்தத்தை நீங்க கேளுங்க. உங்க சத்தத்தை அவர் கேட்டுட்டார், நிச்சயமா உங்களுக்கு பலன் உண்டு, நன்மையை நிச்சயம் தருவார். அவரை உறுதியா பிடிச்சுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, நிச்சயமா நீ பெற்றுக்கொள்வீங்க. சந்தேகப்படாதீங்க, விசுவாசமா கேளுங்க. அந்த ஆகாரே ஆகாரே ஏன் அழுகிறாய்? கண்கமணி ஜோமனும் பரிசுத்த தேவன் என் சத்தத்தை கேட்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை மனுஷனை நினைப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென் ஆண்டவரே, எங்களுடைய சபத்தை ஆண்டவரே, எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனே, அப்பா அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவு